Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் ரிவ்யூ. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, ஆடல் கலை கிடையாது, பாடல் கலை கிடையாது, காமெடியா சமையல் கலை பார்க்க போறோம். பாருங்க. ஆமா. வணக்கம் நேயர்களே. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா காத்திருந்தேன், ராப்பகலா கண் விழிச்சி ராணி உன்னை கைபிடிச்ச ஏ ராசாத்தி ஏரா. பக்கத்துல பாட்டு ஸ்டுடியோ ஒண்ணு இருக்கு, அங்க போ. அதுக்கு இது மாறி வந்து கூப்பிட்டுட்டு சமைக்கு தானே வந்தீங்க? ஆமா, அந்த நிகழ்ச்சி பண்ணுங்க, பாட்டு பாடுன்னு இருக்காதீங்க. பாட்டு கூட நல்லா பாடுவோம், அதை மக்களுக்கு காமிக்கிறீங்க. அது ஒரு எபிசோடா போட்டு பண்ணுவோம். ஓகே ஓகே. நடமாடு மேகம். ஓ இப்போ வேணாம். ஓகே ரைட். ஐயோ அது என்ன ஓ நல்லா போட்டுக்கிறீங்களா? சமையல் கலைக்காக தான் வந்து நீங்க ஓப்பனிங் கொடுவாங்க. நல்லா. வணக்கம் நேயர்களே. உணவு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. அதுவே அறுசுவை உணவு, பல்சுவை உணவு, பலவிதமான நற்சுவை உணவு, மருத்துவ உணவு, மகிமையான உணவு, இப்படி பல உணவு இருந்தாலும் அதில் ஒரு சில உணவு நாம் பார்க்க வேண்டும். அந்த உணவை பற்றி சொல்வதற்காக உங்க பேர் என்னடா? மன்னிக்கிறோம், உங்க பேர் என்ன சார்? செருப்பு ஷெரீப். ஷெஃப் ஷெரீப் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். நம்மிடையே பல சமையல் விஷயங்களை சொல்லி உங்களுக்கு கேமரா 4 ஆங்கிள் இருந்தா 4 பக்கம் காட்டணுமா? ஒரே பக்கம் காமி. கேமரா அங்க மட்டும்தான் வந்திருக்க. அவரடியே இன்னைக்கு இருங்க சார், ஒரு தடவை சொல்லுங்க சார், போதும். ஒரு தடவை அதை ரிப்பீட் போட்டுங்க 3 தடவை. ரைட். இப்போ நம்ம இடையே சமையல் கலையை பத்தி சமைச்சு ரொம்ப அழகா தெளிவா சொல்ல போறாரு செருப்பு. கொஞ்சம் செப்பு ஷெரீப்பா ஒரு பேரை மனப்பாடம் அழகாக வந்து சொல்ல போவது ஷெஃப் ஷெரீப் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க, இப்போ சமையல் என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ணலாம்ன்றத மக்களுக்கு விவரமா தெளிவா அழகா நீங்களே பக்காவா சூப்பரா சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க சொல்றதை வச்சுதான் அவங்க சமைக்க போறாங்க. அதனால சமையல் நான் சொல்லவா இல்ல நீயே பேசிட்டு ரொம்ப அழகா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சார் சொன்னாரு, தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பாபு. தம்பி பாபு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சி என் பேர் பாண்டி. பாண்டியா? ஓகே. தம்பி பாண்டி சொன்னாரு, அதாவது இந்த உணவு எந்த வகையில வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அது பல வகையில சமைக்கிறது அப்படின்னு அதான் பல வகையில சொன்னீங்களா, அதுல ஒரு வகையை நான் சொல்ல போறேன். பட் ஆனா மக்களுக்கு வந்து பாக்குறதுக்கு பிராக்டிகலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கரெக்ட் இல்லீங்களா? அது சொல்ற ஒரு விதம் வந்து சரியான முறையில போய் ரீச் ஆகும். இப்போ வழக்கமா அந்த சமையல் கலையெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், ஸ்டவ் வச்சுப்பாங்க, அதை செய்முறையை காமிப்பாங்க, அதை நீங்க பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஆனா அது இல்லாம உங்களை நாங்க புரிய வைக்கணுமா என்ன பண்ணணும், அது இருக்கிற மாதிரி நீங்க ஒரு இமேஜினேஷன் உங்க மைண்டுக்குள்ள பண்ணணும். இமேஜினேஷன். அதான் அதை இங்கிலீஷை கத்து கொடுக்க வரல பாருங்க, சமையலை கத்து கொடுக்க. புரியுதா? அதை வந்து இவர் பண்ணி காமிப்பார். நான் சொல்ல நீங்க பண்ணி காமிங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி பண்ணணும். சரியா? நான் சொல்றத பண்ணா போதும். ஓகே. இப்போ பல விதமான உணவுகள் இருக்கு உடலுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு. ஆனா அந்த உணவுகளை எந்த வகையில சமைச்சா எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடைக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஷெஃப்ங்களாம் வந்து சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது உயிரை காப்பாற்றக்கூடியது ஹாட் வாட்டர். தமிழ்ல சுடு தண்ணிங்க, அது எங்களுக்கு தெரியுங்க. சுடு தண்ணி வைக்க தெரியாத ஒருத்தருக்கு. சுட தண்ணினா அப்படியே எடுத்து அடுப்புல வச்சு காய்ச்சி அப்படியே குடிதான் சுட தண்ணி ஹாட் வாட்டர் நினைச்சிருக்கீங்க? அப்படி கிடையாது. எந்த நிலையில அந்த தண்ணி கொதிக்கணும், எத்தனை டிகிரி வரைக்கும் அது கொதிநிலை இருக்கணும், எப்போ ஆறி இருக்கும்போது குடிக்கிறதா, இல்ல மிதமான சூட்டில் குடிக்கிறதா, இல்ல இதமான சூட்டில் குடிக்கிறதா, பல வகையில இருக்கு. அதை கத்துக்க போறீங்க. அதான் ஒவ்வொரு விஷயமும் அதில் நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வாழ்க்கையில மென்மேலும் வாழ. விடுங்க, சொல்லுங்க, சமையல் சொல்லுங்க. ஸோ ஹாட் வாட்டரை எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பேசிக்ல இருந்து பார்க்கலாமா? பேசிக் திங்ஸ்ல இருந்து பார்க்கலாம். சரியா? நீங்க சுடதண்ணியை வைக்கணும்னா முதல்ல போன் பண்ணணும். சுடுதண்ணிக்கு போனுக்கு நாங்க சம்பந்தம். சுடதண்ணி எப்படி வைப்பப்பா? அடுப்புல. அடுப்புக்கு எரியணும்னா என்ன வேணும்? கேஸ். கேஸ் வேணும்னா உனக்கு என்ன தேவை? சிலிண்டர் தேவை. சிலிண்டருக்கு நீ எப்படி கூப்பிடுவ? போன் பண்ண இல்லையா? அப்ப சிலிண்டருக்கு போன் பண்ற மாதிரி ஒரு சிலிண்டருக்கு போன் பண்ண. சார், அது செய்முறை தானே, சொல்லு. இப்ப பண்ணிட்டேன். பண்ணுங்க. ஏன்னா பேசிக்கா பாத்துக்கணும். பேச மாட்டாங்க, ஏன்னா மெசேஜ் தான் வரும். இப்ப மெசேஜ் வந்து எடுத்து பாரு, 3 நாள்ல வந்துடும் சிலிண்டர். கரெக்டா சொல்லுங்க. இப்ப கேஸ் வந்துருச்சு. சரியா? அப்போ 3 நாள்ல வந்துருச்சு இல்லையா? ஒரு பிராக்டிகலுக்கு ஒரு கற்பனை தானே. வந்துருச்சு, கேஸ் எடுத்துட்டு வாங்க போங்க. கனெக்ஷன் பண்ணுங்க, ரெகுலேட்டர்ல கனெக்ஷன் பண்ணுங்க. இப்ப அடுப்பு எங்க இருக்கு? மேல இந்த இடத்துல அடுப்பு இருக்குதா நீங்க ஃபீல் பண்ணிக்கணும். ஏன் இங்க இருந்தா வசதியா இருக்கும் எனக்கு? இல்ல உங்களுக்கு அதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்ல வச்சுங்க. சரியா? கொஞ்சம் ஹைட், ஏன்னா ஹைட்ல தான் இருக்கணும். ஓகேவா? இது என்னது?
இது அந்த பைப்பு என்ன பைப்பு? டியூபுங்க. கனெக்ஷன் பண்ணு அடுப்பு. உள்ள போயிடுச்சுங்க. லீக் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் மோந்து பாருங்க. லீக் ஆகுதுல்ல? அவ்வளோங்க. ஓகே. இப்போ இவ்வளவும் நீங்க பார்க்கணும். ஒரு ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு இதான் பேசிக் திங்ஸ். எது ஃபோன் பண்ணி ப்ராக்டிக்கலா சொன்னா அதோட பார்க்கணும். என்ன கிராஸ் கொஸ்டின் கேட்காதமா. இப்போ அடுப்பு வந்தாச்சு இல்லையா? இப்போ நீ பத்த வைக்கணும்னா என்ன பண்ணணும்? பற்ற வைக்கணும்னா லைட்டர் வேணும். லைட்டர் வேணும், இல்லை தீப்பெட்டி வேணும். உங்ககிட்ட என்ன இருக்கு? தீப்பெட்டி இருக்கு. எது இருக்கோ பற்ற வை. இப்போ அடுப்பு பற்ற வைங்க. எரியில இந்த குச்சி கீழே ரெகுலேட்டர் ஆன் பண்ணி எப்படி அதான் ஏன்டா எல்லாம் யோசிச்ச கரெக்ட் தாங்க நீங்க சொன்னது. ஆன் பண்ணு. இப்போ பற்ற வைங்க. கொஞ்சம் பொறுமை. ஓகே, வெரி குட். அங்க குண்டா இருக்குதான் நினைச்சீங்க. குண்டா இருக்குது, நான் ஒல்லியா இருந்தா நினைச்சேன். அது இல்லைங்க, குண்டாங்க. அந்த குண்டா நினைச்சு அடுப்புல வைங்க. அதை எடுத்து வைங்க. அது இப்ப காலி தானே, ஈஸியா எடுத்து வைங்க. டைட் ஆயிடுங்க. ஒரு 2 சொம்பு தண்ணி ஊத்துங்க. இது சொம்பு எடுங்க, தண்ணி எடுங்க. அப்படியே இருக்கு. தண்ணி கையில வச்சுங்க. கையில வச்சுங்க. இந்த கையில வைங்க. அந்த கை கொண்டு வாங்க. குண்டா வந்து ஹாட் ஆயிருக்கான்னு உள்ள கை வச்சு அப்படி லைட்டா பாருங்க. தெரியும். லைட்டா உள்ள படக்கூடாது. ஆனால் தெரியுதா? லைட்டா இருங்க, கொஞ்சம் அதிகப்படுத்துறேன். கை விடும்போது நீங்க அது இப்ப தண்ணி ஊத்துங்க. அது கேட்கும். இதாங்க. என்ன ஒண்ணு ஊத்துங்க. கரெக்டா 5 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் அது வந்து கொதி நிலையில வரணும். இப்ப இது காமனா நீங்க அதுக்குள்ள என்ன ஏதாவது கேட்கறதுனா கேளுங்க. இதே மாதிரி எத்தனை நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கேன். இது மாதிரி ஹாட் வாட்டர் எப்படி வைக்கிறது, அந்த ஹாட் வாட்டர் எப்படி இல்ல அதை மட்டும் பதில் சொல்லு. 5 நிமிஷம் தானே டைம். இப்போ வந்து சுடு தண்ணி இல்லாம வேற என்னென்னலாம்? இதுக்கு பேர் ஹாட் வாட்டர். தமிழ்ல சொல்ல மாட்டீங்க நீங்க. தமிழ் சுடு தண்ணின்னு. சுட தண்ணின்னு சொன்னா அது எதோ இது அது எதுவும் நார்மல் நினைச்சுட்டாங்க. ஹாட் வாட்டர். ஹவு கேன் யூ டூ ஹாட் வாட்டர் அப்படி சொன்னோம்னா அது ஏதோ புது விதமான உணவு ஐட்டம் அப்படின்னு வந்துருவாங்க. ஆமாமா. இதை பண்ண இது ஒரு விஷயமா பண்ணுவோம். அப்புறம் வந்து வெறும் இந்த ஹாட் வாட்டர்ல டீ தூளை போட்டு கொதிக்க வைக்கிறது, அது எப்படின்னு கத்து கொடுப்போம். ஒன்னே இன்னும் ஒழுங்கா சொல்லி முடிக்கல. 5 நிமிஷம் ஆகும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக இப்ப டீ தூள் மேட்டர் அது மாதிரி இல்ல பண்ண, அதை இப்ப சொல்லல, அது அடுத்த ப்ரோக்ராம்ல சொல்றேன். இப்ப வெந்நீர் கொதிக்கிறது ஹாட் வாட்டர் எப்படிங்கறத நம்ம காத்துக்கிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்றது கொஞ்சம் ஜாஸ்தியா ஃப்ளேம் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. குறையா பேசிக்கிட்டு இருக்கும்போது குறைக்கிற. அவ்வளவு சீக்கிரமா உடனே கொதி நிலை வந்தா அது என்ன ஆகுது? அதுக்குள்ள தண்ணி அந்த இல்ல கரெக்டா தான் இருக்கு. இப்போ வந்து சுற்றுக்கான் எப்படி பாப்பீங்க? தொட்டு பார்த்தா தெரியுங்க. பார்த்தோம்ல அதே மாதிரி. அப்படி பார்க்க கூடாது. அப்படி குனிஞ்சு அப்படி பார்த்து அப்படி கையை போச்சு. ஏங்க நீங்களும் கை கழுவிலையா? நான் கை கழுவி 10 நாள் ஆகுது. அந்த தண்ணி எடுத்து கீழே ஊத்து. ஊத்திட்டு வேற 2 சொம்பு தண்ணி ஊத்த. மறுபடியுமா? வேற உனக்கு எப்படிதான் கரெக்டா கத்து கொடுக்குது? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நான் முடிக்கிறேன். சுடு தண்ணி அவன் வீட்டுல எப்படிலாம் வைக்க முடியுமோ வச்சுக்கோ. உங்க வீட்டுல ஹீட்டர் இருக்கும், கேஸ் இருக்கும், கெரசின் இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சமைக்க வந்தானா இல்ல என் உயிரெடுக்க வந்தானா? பொதுவா பாத்தீங்கன்னா உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உணவுக்கு கை கொடுப்போம். நல்லா புரிஞ்சுங்க, உணவுக்கு கை கொடுப்போம். இப்ப சமையல் கலை தான் மிக மிக முக்கியமான கலை. ஒரு சாப்பாட்டை செய்யும் போது கூட வீட்டில் இருக்கவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா செஞ்சா அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாப்பாடை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்றது. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைனாவில் வந்து திருட்டு ஃபிளைட்டை பிடிச்சி இங்கே வந்திருக்காரு. வந்தவரை நாங்கள் பிடிச்சிட்டோம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம சமையல் கலையை கற்றுக்கிட்டு நம்ம மக்கள் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வர சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சைனீஸ் சண்முக சுந்தரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நம்மளுடைய சமையல் கலைக்கு. வெல்கம் மிஸ்டர் சைனீஸ் சண்முக சுந்தரம். இருப்பா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? கால் போடுச்சு. கால் புட்டி போடுச்சு. யோ இரியா. கால் போடுச்சு. விடு, ரிலாக்ஸ். யோ எந்திரியா. தொடப்பு கட்டையா?
ஏன் உன்னால எந்திரிக்க முடியாதா? யோ, இங்க நீ எதுக்கு வந்தன்னு தெரியுமா? சாமி கும்பிட. சமைக்க தானே வந்த. ஒரு சமையல் கலையை கத்து கொடுக்க வந்து நீ எதுக்கு இல்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு ஃபைட் பண்ண வந்திருக்கீங்க? சரி சரி, உடம்ப வார்ம் அப் பண்ணிக்கிறாரா? சரி, இப்ப நீ வந்து கத்து கொடுக்குற சமையல் என்னன்னா என்ன சமையல்லாம் தெரியுமா? ஆரோக்கியமான சமையல் கத்து கொடுக்குறது. உனக்கே ஆரோக்கியம் இல்லையா? என்ன பண்றது? ஒரு அடி கட்டினா கீழே விழுந்துறியே. ஓகே ஓகே ஓகே, சரி. இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்கள் மன்னிக்கணுங்க ஐயா, உங்களை வந்து ரொம்ப பெருமையா நாங்க கூப்பிட்டுருக்கோம். இந்த வகையில ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து பல நாட்டு சமையலை கத்துக்கிற மாதிரி இப்ப வந்து சைனாவில இருந்து வந்திருக்காரு சண்முகம். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன கத்து கொடுக்க போறீங்க? ஆமா, மோர். நிறைய விஷயங்களை கத்துக்க போறீங்க. ஓ, அந்த மோர் பட்டர் மில்க் மாதிரி மோர். ஆமா ஆமா ஆமா, மோர். அப்படி பார்த்து இங்க இங்க இப்ப எப்படின்றத கத்து கொடுங்க எனக்கு, சரியா? இப்ப மோர் வைக்கிறது ஏங்க இது சாதாரண தானே, மோருக்கு போய் என்ன கிடையாது? ஓ, நிறைய ஃபார்முலா வந்து அந்த மோரை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது. how can you do more? ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து மோரை எப்படி பண்ணி எப்படி குடிக்கலாம் அப்படிங்கறத கத்துக்க போறீங்க. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? சட்டை போட்டுக்கணுன்றீங்களா? ஓ, ஷாப்புக்கு போகணும், கடைக்கு போகணும். நீங்க மோர் பண்ணணும்னா நீங்க நேரா கடைக்கு போய் மோர் வாங்கி குடிச்சிருங்க அப்படின்றீங்க. நீங்க நேரா கடைக்கு போயிட்டு கடையில இருந்து ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கி வந்து வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா, கடையில வந்து தயிர் தான் வேணும், மோர் வாங்க கூடாது. ஏன்னா மோர் நல்லா இருக்காது. நீங்க வீட்டுல வந்து மோர் பண்ணிக்கலாம். சரி சார், சரி சார். எப்படி சார் பண்ணலாம்? வீட்டுக்கு வந்து ஓகே, தயிர் பிடிச்சி கிணத்துல ஊத்தியாச்சு. திரும்ப இருக்கு கடைக்கு போனா departmental store. So next to go that to Man Pandam. You know that Pan Pandam? பாண்டவர்கள். ஆமா, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். Man Pandam. மண் பானை. ஓ, பானை. சட்டி 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 சட்டி. ஓ, சட்டி சட்டி, கீரை சட்டி மாதிரி. ஆமா, தனியா இருக்கு. சாட்டில கீழே கால் கால் இருக்கு. ஆமா, சின்ன சின்ன கல் இருக்கும். You were supposed to clear the powder. ஓ, அத வாங்க போணுமா? Yes, so go that share. So okay, அந்த பானை கடைக்கு போயிட்டு பானை கீரை சட்டி வாங்கி. So bring it there and come to escape it here. ஓகே, வீட்ல எடுத்து வந்து வெச்சணும். நம்ம வீட்ல தான் வைக்கணும். சரி சரி சரி. Then இப்ப மோர் எப்படி? No, it's not possible for there. Why? Go that to another one shop. திருப்பூர். Yeah. Some mat, you know that mat? மாத்து மாத்து மத்து. ஆமா, மத்து சார். மோர் கரைது மத்து தேவைப்படும். I can bring it there and keep it here. It's also already water this here in the house. இப்ப பாருங்க மோரை எப்படி பண்றது கத்து கொடுக்க போறாரு. So bring the அவ்வளவு வேகமா தான் பண்ணாதீங்க. கீரு கீரு கீரு. உனக்கு இந்த பெல்ட் ரொம்ப டைட்டா அப்பப்ப நீ கம்மன் இருப்பா. ஏன்பா ஏன்பா? The belt is my hip is straight. ஐயோ, கட்டிரு எந்திருப்பா கட்டம். வாப்பா வாப்பா. வா 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 வா. ஓ, இடுப்பு அந்த பையனா நீ? இந்த பெல்ட் தான் நிக்கிறா. நல்லா பாத்துங்க, இவன் ஆரோக்கியமான உணவு சொல்லிட்டு இருக்கான். சொல்லுங்க, இப்ப எங்க இப்படி எங்க கை காமிச்சிங்க? பார்த்து மெதுவா கை காமிங்க, பிடிக்காத அளவுக்கு. வாட்டர் வச்சு வந்து வீட்டுல வச்சாச்சு. மினரல் வாட்டர் தான். மோருக்காக இதெல்லாம் வாங்கி. பட்டர் மில்க். அதான் பட்டர் மில்க் தமிழ்ல வந்து மோர் சொல்லுவாங்க இங்க. ஆமா. குண்டான். குண்டான் குண்டான் தானே? என்னளவோ தெரியல. சரி, குண்டான் பாத்திரம். வாட்டர் ஃபர்ஸ்ட் ஊத்திடுவா. தயிர் ஊத்தவனா ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தியா? தயிர் எடுத்து உள்ள ஊத்து. ஓ, கையை தூக்க கூடாதா? சரி சரி சரி, தெரியாம தொட்டேன்பா. எங்கதான் ஏன் தொட்டு தூக்குறதுன்னு? அப்படியே 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 அப்படி 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 அப்படி. சரி சரி சரி. ஓ, சாரி சாரி சரி. இப்ப தயிர் எடுத்து ஊத்திட்டேன். மத்து. ஆமா, மத்து எடுத்துட்டேன்.
bring inside. ஓகே, அந்த குண்டான நடுப்புறம் விட்டுட்டேன். ஏங்க கீரை சட்டி தானே சொல்ல சொன்னீங்க, நீங்க குண்டான எடுக்க சொல்லிட்டீங்க. Just next, then go that. ஓ, அப்ப இந்த குண்டான்லயே ஃபர்ஸ்ட் மத்த விடணும். வேற மத்த விட்டுட்டேன். Slow. உங்களுக்கு தான் சுளுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்லோவா சுத்துறீங்க. ஹலோ, இருங்க ஏங்க, உங்களுக்கு தாங்க சுளுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்லோவா சுத்துறீங்க. நாங்க வேகமா சுத்தலாம்ல? No, not fast. ஓ, Vessel slow. ஓ, அது கீரை சட்டில தான் பாஸ்டா பண்ணுவோம். சரி, இப்போ இதை தூக்கிட்டு ஓகே. No, walk. வலிக்குது பாத்து. I'm keeping it. My hand is there. ஓகே. Then I'm keep it. My body is there. அடப்பாடி, எல்லாமே என் மேலே போட்டியா? Just keep it. This. இல்ல, அதையும் தூக்கி என் மேலே போட்டுறேன். ஆமா, சட்டி இருக்கு. அதுல இதை பண்ணாத ஊத்திட்டேன். Next. அதை எடுத்துட்டேன், மத்த கொண்டு வரேன். Next. அது உள்ள கடையும் That's all. மோர் ஆயிப்போச்சு. Yes. அவ்வளவுதானே? இப்போ இதான் ஆரோக்கியமான மோர் ஆயிப்போச்சு. அவ்வளவுதானே? ஓகே நேயர்களே, ரொம்ப சந்தோஷமா. ஸோ நம்மளுடைய பார்த்து எம்மாதிரி சாஞ்சிக்கோ, பொறுமையா சாய். இப்போ வந்து நம்ம சைனா சண்முகம் வந்து ரொம்ப அழகா வந்து ஆரோக்கியமான உணவு வந்து அடுத்த வாரமும், அதான் இவர் இப்போ ஐசியூ வார்டில் போற. டேய், ரொம்ப ஓவரா நடிக்கிற, லைட்டா பண்றான்னு சொல்லி கொடுத்தேன். எவ்வளவு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன். அவ்வளவுதாங்க, அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து போன செக்மெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சைனா சண்முகம் வந்து ரொம்ப சூப்பரா, அதாவது வந்து மோர் எப்படி வைக்கிறது, ஆரோக்கியமான மோர் எப்படி வைக்கிறது அவரோட பாஷையில சொல்லும்போது கூட நம்ம ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை இந்த செக்மெண்ட்ல கொடுக்க போறாரு. வணக்கம். மாரியாத்தாவா? அங்கங்க மாரியாத்தா வந்தாங்க. வணக்கம் மாரியாத். ஓ ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன நீங்க ஆரோக்கியமான உணவு சொல்ல போறீங்க? அதுவும் சாப்பிட்ற சின்னவங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ற முக்கியமான உணவு சொல்லுப்பாரு. சிறியவர்களும் பெரியவர்களும் சாப்பிட்ற ஒரு முக்கியமான உணவை பத்தி சொல்ல போறீங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தா அப்படிதான் நீ சொல்ல போற. அது சும்மா அது புரியுது. நான் என்ன அவ்வளோதான் ஓவர் ஆக்டிங் சொல்றேன், நீயா ஃப்ளோவில் சொல்லிடு. இல்ல, நீ ஏதாவது தப்பா சொன்னா கூட நான் மேட்ச் பண்ணி பேசிடுவேன். ஆனா வந்து நீ ஓவரா உடம்பு பாடியில பண்ணிடல, அப்ப வந்து பிரச்சனை ஆகுதுல்ல. அது இந்த ட்ரெஸ் மாப்பிள்ள. அவ நீ பேசுறதுக்கு நான் சொல்ல அதான் இப்படிலாம் தான் பண்ணாதன்றது. வெறும் அந்த சமையல் மட்டும் சொல்லி கொடு. முதல்ல நீங்க என்ன பண்ண, இடுப்பு பற்ற வைக்க. இடுப்பு பற்ற வைக்கணுமா? அடுப்பு ஸ்டவ் இருக்கு, அடுப்பை பற்ற வச்சு மேல ஜட்டி போடணும். ஏங்க அடுப்புக்கு எதுங்க ஜட்டி போடுவேன்? அப்படி இருக்கும் சட்டி. ஓ சட்டி, என்ன சட்டி? ஓ, அப்புறம் எண்ணெய் போடணும். என்ன போடணும்? உங்களுக்கு தூக்கி அதில் போடணுமா? ஆயில் இருக்குன்னா ஆயில். ஆயில்? அது போல் போடு. ஆயில் வண்டிக்கு போடுற ஆயிலா? சமையலுக்கு யூஸ் பண்ண ஆயில். சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஆயில அந்த எண்ணெய் செட்டில் போடணும். சரி, அப்புறம் அது வகை சூடு வரும். சூடு வரும். சிங்கப்பூர் வரணுமா? அது கொதிக்கும். அது ஏங்க எண்ணெய் சட்டி எப்படிங்க கொதிக்கும்? என்ன கொதிக்கும்? ஓ கொதிக்கும். அப்பம் நம்ம தூரத்துலேருந்து அப்பளம் அப்படி போடலன்னா, தூரத்துலன்னா பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு அப்பளம் பண்ணணும். டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்பளம் அப்படி போடலன்னா ஓகே, அந்த ஆயில் மேல பட்டு கொப்பளம் வரும். ஓ, அந்த பக்கத்துல இருந்து அப்பளத்தை போட்டா எண்ணெய் மேல பட்டு கொப்பளம் வரும். இப்போ நீங்க உடலுக்கு ஏதாவது நோய் வந்தா எப்படி காப்பாத்துன்னு சொல்ல வரீங்களா, இல்ல அப்பளம் சொல்றது சொல்றீங்களா? அப்பளம் போடு. அப்பளத்தை அப்பளம் போட்டுக்கலாம். இப்போ கொப்பளத்துக்கு மருந்து போடணும். இதெல்லாம் உயிர் எடுக்கிற வேலையா இருக்கு. அப்பளத்தை சொல்றது மட்டும் சொல்லுங்க சார். அதுக்கு மேல எனக்கு சொல்லித்தாரு, இவ்வளவு சொன்னேன். அப்பளத்தை அதில் போடுறீங்க, அப்புறம் எப்படி எடுப்பீங்க? அப்படி விரல் விட்டு எடுக்கக்கூடாது, கை விட்டு எடுக்கக்கூடாது. ஆமா, விரலும் கையும் ஒன்னா தானே இருக்கு. ஜல் காண்டி இல்ல, ஜல்லிக்காலையா? மாடு எல்லாம் பிடிச்சிட்டு ஜல்லிக்காண்டி ஜல்லிக்காண்டி ஓட்டையா இருக்கிற கரண்டி. ஆமா, அதை எடுத்து அதில் எடுக்கணும். ஏன் இந்த டான்ஸ் பண்ணாதான் நார்மலா இப்படி ரோபோ மாதிரி ஆயிடும். ஓ, கொஞ்சம் வளைஞ்சு நெஞ்சு. சரி, எடுத்துட்டு என்ன பண்ணணுங்க? திருட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து ஆரோக்கியமான அப்பளம். ஆரோக்கியம் இல்லை, அப்பளம் செய்யறது எப்படின்னு டிப்ளமா வாங்கி. ஓ, அப்பளம் செய்யறது இதெல்லாம் டிப்ளமா வேற. அந்த அப்பளத்தை எப்படி செய்யறது இல்லை, அப்பளத்தை சுடுறது எப்படின்னு டிப்ளமா. வேற மாதிரி சொல்றது சொல்லிட்டு. வேற மாதிரி எப்படி சொல்றீங்க? யாருன்னா செஞ்சு வச்சா எத்தனை வந்து சொல்றது. தெரியாம அவங்களுக்கு தெரியாம எதுவும் சொல்றது. ஸோ அது மாதிரியும் பண்ணுவீங்க. இதுலயும் டிப்ளமா வாங்கியிருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான செக்மெண்ட் நம்ம பார்க்கும்போது உணவு
உடலுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறது, நல்ல பலத்தை தந்து கொண்டிருக்கு, நல்ல சக்தியை தந்து கொண்டு பலவிதமான உணவுகளை எப்படி எப்படிலாம் செய்யறது நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ ஏன்பா இவ்வளோ பெருமிச்சு விடுறோம்? பெருமிச்சு விடுற பேமெண்ட்டை கட் பண்ணுறோம். புரியுதா? மூச்சை விட முடிக்கிறேன் பாரு. இப்போ பார்த்துக்கிட்டீங்க. இப்போ அப்பளம் சுடுறது எப்படி, மோர் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து வெந்நீர் வைக்கிறது, ஹாட் வாட்டர் எப்படி வைக்கிறது, இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. இந்த கற்றுக்கிட்ட பாடங்களை நீங்கள் படமாக நினைக்காம மனசுக்குள்ளே மனப்பாடமாக வச்சு வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா பெரிய அளவில் முன்னேறுவீங்க. விஷயம்னா இப்போ நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியும். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட ஏதாவது பேசலாம், எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். சரியா? இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் நேரில் லைவ் பேசுவாங்க. நீ சைனீஸ் பாஷையிலே பேச. புரியுதா? எங்கிட்ட பேசுறா முதல் அழைப்பாளர் வந்திருக்காரு. இது வர. ஹலோ வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட பேரு ரவி. சொல்லுங்க சார். நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சரி சார். ஏன்டா டேய் சமையல் பண்ண சொல்லி கொடுங்கடான்னா வெந்நீர் வைக்கிறதுக்கு சொல்லி தரீங்க. ஏன்டா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா வெந்நீர் வைக்கிறதுக்கு? இருப்பா அது இல்லண்ணே. அதாவது வெந்நீர் கூட ஹாட் வாட்டர் கூட எப்படி வைக்கணும் நல்ல விதமா கத்துக்கிட்டா தானே உங்களுக்கு நல்லது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த திரும்பி ஏன்டா நீங்க புரோகிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ உங்க லைன் கட் ஆகி போச்சு. அது லீடு கட் ஆகி போச்சுன்னு சொன்னா இங்கே கட் பண்ணி விட்டுருவாங்க. அது நாங்க விதமா புதுசா சொல்ற மாதிரி சொல்லிடுது. நேரில் லைவ்ல பேசக்கூடாது கம்பெனியா. அதாவது அவரு ரவி தாம்பரத்துல பேசினார். ரொம்ப அழகா பேசினார். ஆக்சுவலா வந்து எப்படி பேசினாலும் நம்ம பினிஷிங் விடுவாங்க. ரொம்ப அழகா பேசினார். பட் ஆனா அவர் வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த கோபத்தை வந்து நம்ம மேல காமிச்சிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பர்சனலாவே ரவி நல்லா தெரியும். அது நான் பார்த்து பேசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஹாட் வாட்டர் வச்சு நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க. அடுத்த லைன்ல வந்திருக்காங்க. வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். சமையல் நிகழ்ச்சியா? ஆமாங்க சொல்லுங்க. நான் திருநின்றவூர்ல இருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன். சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேரு முருக சொன்னேன். சொங்கி மங்கி மாதிரி இது மூஞ்சி சண்முக சுந்தரமா? சைனால மூஞ்செல்லாம் எதுக்குங்க பாக்குறீங்க? நல்லா அந்த மோர் செய்ய கத்து குத்தீங்களே எப்படி அது? ஆமா மோர் செய்யுது சூப்பரா. தயிர் வாங்கினா தண்ணி ஊத்துக்கால் தான் மோர். இதை விட ஒரு எபிசோட எடுக்கிறீங்களா நீங்க? ஊரே ஏமாத்தத்துக்கு மத்து சொன்னால நீங்க மாத்தி. நாங்க வந்து மாத்திரையாரு இரியா உங்களுக்கு வந்து மாத்த போறோம். ஹலோ ஹலோ லைன் உங்களுக்கு கட் ஆகி போச்சு. ஹலோ ஹலோ இவரு பன்னீர் வந்து ஆக்சுவலா வந்து இவரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருநன்ற ஒரு இல்ல அது உங்களை சொல்றாரு. ஆனா பட் ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்ல விதமா தான் சொன்னீங்க. ஒரு தயிரை வந்து மோராக்குறது எந்த அளவுக்கு பக்குவமா பதமா வச்சு மோராக்கணும் அப்படின்னு. இதுல நான் இன்னொரு கேள்வி உங்களால அப்பவே கேட்காம போயிட்டேன். ஒருவேளை கடையில வந்து தயிர் பாக்கெட் கிடைக்கல, இல்ல எதுவுமே கிடைக்கல, இந்த மாதிரி நீங்க சொன்ன திங்ஸ் என்ன பண்ணலாம்? அப்போ அப்ப முதல்லயே மோர் வாங்கிக்கலாம். சரி இப்ப அப்புறம் போனப்போ மோரும் கிடைக்கலாம் என்ன பண்ணலாம்? வெறும் நீ கஞ்சி தண்ணி வாங்கி போகுது. வெச்சு தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். அது ஒரு மெத்தட். ஸோ பரவாயில்ல. இப்படி ஆரோக்கியமா எதுவுமே செய்ய தேவையில்லை. கடைக்கு போக தேவை. உப்பு மட்டும் போட்டுட்டு ரொம்ப சூப்பர். அடுத்த லைன்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மாரியாத்தா சார். சார் வணக்கம். உங்க கூட பேசி உங்க ப்ரோகிராம் பார்த்து மாரியாத்தானே வருது. சரி ரைட் சார். புதுப்பேட்ல இருந்து ராபர்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த அப்பளம் போட சொல்லி கொடுத்தீங்களே? ஆமா. அது நீங்க தானா? சாப்பிட்டான் சொல்லி நல்லா சொன்னாரா? ஆரோக்கிய சமையல் போட்டது அது நீங்க தானா? சாப்பிட்டா நல்லா பண்ணாரா பாத்தீங்களா? அவரை பார்த்தா ஆரோக்கியமாவே தெரியலையே. அப்புறம் எப்படி இருந்தாங்க? அவர் சொன்ன செஞ்ச சமையல்லாம் நல்லா ஆரோக்கியமானதா இருக்கு இல்லையா? ஓயா வெண்ணங்களா? எங்க ஊர்ல பிறந்த பொம்பளை பிள்ளைங்க கூட அப்பளம் சுட்டு போவோம். அந்த இதுக்கு ஒரு ப்ரோகிராம் நாங்க வெளியே வந்து பாத்துக்கலாம் விடுங்க. ஹலோ வெளியே வரதா? ஆமா. இப்ப நாங்க வரையா உள்ள? நீ ஏன் வெளியே வர? ஹலோ லைன் கட் ஆகி போச்சு. தவிர்க்க முடியாத காரணத்தால இந்த லைவ் இதோட நிறுத்திட்டு நாங்க கிளம்புறோம் மச்சான். நீ ஏன் பின்னாடி கொஞ்சம் மாரியாத்தா. மாரியாத்தா ஐயோ மயா யோ என்னையோ ஐயோ யோ 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 அட பாவிடா டேய் ஐயோ யம்மா டேய் 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 ஐயோ யோ யம்மா ஐயோ. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய double.com. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிள்ளை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி.